வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ரொம்பவுமே ஹெல்த்தியான ஹார்ட் ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு செம்பருத்தி டீ தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம சேனலில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போ கரெக்டாக நல்லா பூக்கிற சீசன். அதனால் மாடியில் ஒரு கலர் இருக்குது, கீழே ஒரு ரெட் கலர் இருக்குது. ஸோ நம்ம அந்த டீ செய்கிறதுக்காக அந்த பூவெல்லாம் பறித்து ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுவும் கரெக்டாக அந்த மாசி கடைசியிலேருந்து இந்த பங்குனி ஸ்டார்டிங் பாதி வரைக்கும் தான் நமக்கு நிறைய செம்பருத்தி பூக்கும். அதே மாதிரி மல்லிகைப்பூ எல்லாமே சீசன் இப்போ தான். ஸோ அதனால் இந்த செம்பருத்தி டீ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி செம்பருத்தி டீயோட யூஸஸ் எல்லாம் ஒரு தடவை பாருங்கள். ரொம்பவுமே இதில் நம்ம ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இன்னுமே அதில் நிறைய யூஸஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை மெதுவாக செக் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பூவை பறிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 7 பூ இருக்குது நமக்கு. நான் பாட்டில் வச்சனால இந்தளவுக்கு பூத்துருக்கு. இதே நமக்கு மண் தரேன்னா நமக்கு நிறையாவே செம்பருத்தி பூக்கும். நம்ம மேக்ஸிமம் ஒரு 2 பேர் குடிக்கிறதுக்கு நமக்கு இந்த அளவே சரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பூவில் இருக்க கீழே ஸ்டெம்மெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி நடுவில் இருக்க அந்த போலன் ஸ்டிக்மாவுமே நம்ம எடுத்துடலாம். அது ஏன்னா அது நம்மளோட டீயோட கலர் டெக்ஸ்சரை கொஞ்சம் மாற்றிடும். ஸோ அதனால் நமக்கு அந்த நடுவில் இருக்க அந்த இதெல்லாம் தேவைப்படாது. அந்த நரம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு பெட்டல்ஸ் மட்டும் போட்டு தான் நம்ம இப்போ செம்பருத்தி டீ வைக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் தண்ணி வச்சிடலாம். தண்ணி காயட்டும். தண்ணி கொஞ்சம் சூடானதும் இப்போ ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு குட்டி ஏலக்காய் லேசாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த செம்பருத்தி பூவையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லுமே ரெட் கலர் பூனா இன்னுமே நமக்கு டீ அப்படியே கொதிச்சோன்னா கலர் நல்லா டார்க்காக மாறிடும். இது லைட் கலர். ஸோ அதனால் கலர் ரொம்ப டார்க் வரல. நான் இந்த பூ ஒரு 2 பூ மட்டும் போட்டிருக்கேன். அதனால் லைட்டாக தான் கலர் மாறி இருக்குது. ஒரு கொதிச்சா போதும், நமக்கு ஜாஸ்தி கொதிக்க வேணாம். ஜஸ்ட்டு அந்த கலர் இறங்கினா போதும். அந்த ஃப்ளேவர் அதே மாதிரி அந்த பட்டை கிராம்போட ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும். அவ்வளோதான், ஒரே நிமிஷம் தான். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். நம்ம சுட சுடவும் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம், இல்லை ஒரு கொஞ்சம் வெதுவெதுப்பாகவும் நம்ம குடிக்கலாம். நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் இப்போ நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அந்த பூவில் இருக்க சத்து எல்லாமே கொஞ்சம் இறங்கட்டும்ன்ட்டு இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு அரை லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். நமக்கு ரொம்ப புளிப்பு தேவைப்படாது, அரை லெமனே நமக்கு போதும் தான். இப்போ 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அதையும் கலந்துக்கலாம் லைட்டாக. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம செம்பருத்தி பூ டீ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நம்ம குடிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நம்ம பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்குமே இந்த செம்பருத்தி பூ டீ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செம்பருத்தி பூ டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.